ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அவி ஷவர்ஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே தெரியுமா வந்திருக்கோம்? லேடி டாக் காலேஜுக்கு தாங்க. நாங்கள் எங்கடா அங்கே போயிருக்கோம் தானே பார்க்குறீங்க. எங்கள் அத்தை இங்கே படிக்கிறாங்க. அங்கே ஒரு கார்னிவல்னு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனோடனே செக்கிங்கெல்லாம் தீம் பார்க் போகிற மாதிரி பயங்கர பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்கார் பண்ணு ஃபுல்லாக நிறைய செக்கிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் 5 இயர்ஸ்க்கு அப்போ தாங்க ஸ்கார்பெல்லாம் கட்ட சொன்னாங்க. ஆனால் என் தங்கச்சி, குட்டி தங்கச்சி எல்லாம் எனக்கும் ஒன்று வேணும்னோடனே அவங்களும் பரவாயில்ல, ஓகே உங்களுக்கும் ஒன்று போட்டு விட்றேன்னு ஒன்று மாட்டி விட்டாங்க. உள்ளே போனோடனே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னும் நிறையாவே இருந்துச்சுங்க. ஃபயர் இன்ஜின் என்ன, ஆம்புலன்ஸ் இல்லைன்னு எல்லாத்துலேயும் அப்படியே ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. பயமே இல்லாமல் போகலாம் போல். டிசம்பர் மந்த் வேறு வருது. நல்லா டிசம்பர் மந்த்னாலே என்ன, கிறிஸ்மஸ் தானே, அதுக்குரிய செட்டப்பெல்லாம் இங்கே பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்களேன், குட்டி குட்டி பொம்மையாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கே எங்கள் குட்டி பாப்பா நின்று அழகாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, இங்கேருந்து போக மாட்டேன்னு. ஆனால் இதை விட அழகான உள்ளே இருக்குது, வா போகலான்னு வந்து இழுத்துட்டு போயிட்டோம். வாங்க போய் பார்ப்போம். அங்கே அவங்க கொடுத்த பில்டப்போடு நாங்களும் நல்லா எக்ஸைட்டடாக போகும்போது அங்கே அந்த ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, மிஸ்ட்ரி ரூம் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, நிறையா இருக்குன்னாங்க. அதெல்லாம் போகிறதுக்காண்டி எக்ஸைட்டோட போனோமா. அங்கே அந்த ஹார்ஸ் அது பாட்டுக்கு நின்றுச்சு. நாங்களும் அதை பார்த்துட்டு நம்ம போகிற ஆசாது அப்படின்ட்டு அது பக்கத்துலேயே நிறைய ஸ்கூட்டி ஸ்டாலெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் ஒரு விசிட் பண்ணிட்டு நாங்கள் பெருசாக நடந்துக்கிட்டே என்னோமா. ஃபஸ்ட்டு போனோடனே ஃபுட் கோர்ட் வந்துடுச்சு. அங்கே நீட்டு பிரியாணி அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள். இதான் எங்கள் அத்தை கடை. இங்கே ப்ரௌனி, புக் மார்க்கு, கார்ன்ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்களா. அதில் நாங்களும் புக் மார்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ண நாங்களும் ஹெல்ப் பண்ணோம். இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய வச்சுருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க போல். எல்லாத்தையும் பார்க்க அழகாக இருந்துச்சு, எல்லாத்தையும் வாங்கணும் போல் இருந்துச்சு. அதே மாதிரி பக்கத்தில் நிறையா ட்ரெஸ்ஸு, பானிபூரி அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபன் கேம்ஸ் விளையாட போயிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அட்ராசிட்டிஸ் நாங்கள் பண்ணுறோம்.
போனோடனே ஒரு ஸ்டால் இருந்துச்சு. அதோட பேர் பொட்டானிக்கா கார்டனா. அங்கே நிறைய ஃப்ளவர்ஸு, ரோஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, கேக்டஸு அந்த மாதிரி. உள்ளே போனோடனே 4 செடியை வாங்கிட்டு வந்துட்டோம். ஓவராலாக இது சித்திரை திருவிழாவில் நம்ம தமிழகத்தில் நடக்கிற எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் நல்லா சுற்றி சுற்றி காலேஜை பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆர்ட் கேலரிக்குள்ளே போயிட்டோம். அப்போ தான் சொல்கிறாங்க எங்கள் அம்மா, சித்தி, பெரியம்மா எல்லாருமே இந்த காலேஜில் தான் படிச்சிருக்காங்களா. நாங்களும் ஒரு வேளை ஃப்யூச்சரில் இந்த காலேஜில் தான் சேருவோம்னு நானும் திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஐஸ்கிரீமை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.